நம்மளோட ஹீரோயின் வேங்லி, ஹீரோ டியான் 2 பேருமே அங்க வெட்டிங் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்ல டிரைவரா இருக்கான் போல. ஆனா அவன் கூட தான் சேர்ந்து அவன் ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த மாரி தெரியுது. ஸோ வந்துட்டு அவங்க அப்பாவும், அவங்க ஸ்டெப் மதருமே வந்து அங்க கோவப்பட்டு திட்டுறாங்க. அவங்க அப்பா அடிக்க வேற செஞ்சிடுறாரு. ஃபேமிலி கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. நீ என்னென்ன இப்படி அசிங்கம் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு, அப்ப அவங்க நம்ம பேசாம இன்னொரு பொண்ண மேரேஜ் பண்ணி வச்சிரலாம். இவ தான் வந்துட்டு இப்படி ஒழுக்கம் இல்லாம போயிட்டாளே அப்படின்றத சொல்லிட்டு திட்டுறாங்க. இதனால தான் 2 பேருமே அவங்க மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவனுக்கு கால் வரமே, நீங்க போங்க மேடம் நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் பேசிட்டு இருக்கான். அவன் ஹீரோ டிரைவர்லாம் கிடையாது, அவன் பெரிய ரிச் மேன். அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட தான் பேசிட்டு இருக்கான். நீ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கம்பெனியை வந்து சமாளிச்சிட்டு நான் எப்படியாச்சும் வந்து நான் வந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே வெளியே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இவங்க தான் எடுத்து வைக்க சொன்னாங்கன்னு சொன்னதுமே அவங்க ஸ்டெப் வந்து கோவப்பட்டு வந்து அடிச்சுட்டு என்ன வந்து வாய்ஸ் வந்து ஓவராக வந்து பேசிட்டு இருக்க, நீ அந்த டிரைவர் கூட போய் அசிங்கம் பண்ண பிறகு உனக்கு என்ன இந்த வீட்டில் வேலை, இந்த பாரு உன் பேரில் இந்த ஷேர்ஸையுமே உன்னோட அப்பா வந்து அவரோட பேருக்கு மாற்றிக்கிட்டாரு, இதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஸ்டெப் சிஸ்டருமே உன்னோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிருச்சுல அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு பேசிட்டு அடிக்க போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வச்சிங்களான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு டிரைவராக இருந்துட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருப்ப, மரியாதையோட இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, உங்கள் 2 பேத்துக்கும் பர்ஃபெக்டான ஜோடி தான், இதுக்கப்புறம் 2 பேருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நம்ம ஒரு ரூம் எடுத்துக்கலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஏன் உங்களுக்கு என்ன வீடு இல்லையா அப்படின்றத கேட்டதும் வீடு இருக்குது ஆனால் நீங்கள் அந்த வீட்டில் இருப்பீங்களான்னு தெரியலேன்னு சொன்னதுமே இல்லை பரவாயில்ல நான் அங்கே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா வீடு ரொம்ப மோசமாக கிடக்குது. அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியாகவும் ஹீரோ நம்ம பேசாமல் ரூம் எடுத்து தங்கிடலாம் ஹோட்டல் அப்படின்றத சொல்கிறான். அதெல்லாம் வேணாம், இதான் நம்மளோட வீடு, நம்ம வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்ணிட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இவன் எப்படி வீட்டில் வந்து ஒரு டிரைவராக ஜாயின் பண்ணான்றதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம இதுக்கப்புறம் இவன் கூட சேர்ந்து நல்லபடியாக ஒரு லைஃப்பை வாழணும் அப்படின்றத அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே வந்து வேமாவில் பிடிச்சி இழுத்துட்டு நீ என்ன என்னோட வந்துட்டு வெட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் ஆனால் நான் உன்னை லைக் பண்ணலன்னு அவள் சொல்லிட்டு இருக்கான். காரில் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. உன்னோட பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு யாரும் காரணம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீ அந்த வீட்டுக்கு போய் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ இப்போ வரைக்குமே வராமல் திரும்பி இருந்துட்டு இருக்க, நான் எப்படி வந்து கம்பெனியை தனியாக சமாளிச்சுட்டு இருக்குது அப்படின்றத சொல்லி அங்கே பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல அங்கே நம்ம ஹீரோயினும் அங்கே அவனுமே பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அது உன்னோட ஒய்ஃப் தானே என்ன அவன் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதை பற்றி பெருசாக எடுத்துக்காமல் இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு ரெடியாக இருக்கேன் டைவர்ஸ் கொடுக்கன்னு சொன்னதும் ஹீரோயின் அந்த வேர்ட்ஸ்லாம் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னோட வீட்லேயுமே என்னை வேணான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டாங்க, நீயுமே அப்போ என்ன வேணான்னு நினைக்கிறியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் அப்படிலாம் கிடையாது, நான் உங்களை கூகுள் இன்னைக்கு பார்த்தேன், ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு அவரை பிடிச்சிருக்கோ என்னமோன்னு நினைச்சேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவனா தான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான், எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ தான் ஒரு விஷயத்தை அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்பயுமே வந்துட்டு அவனை ஒரு வேலைக்காரி மாதிரி கிடையாது, ரொம்ப நல்லா கேர் பண்ணி நடத்தி இருந்திருக்கான். அவங்க பேசிட்டு இருக்கும் போதே அப்போ அங்கே யாரோ கதவை நாக் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க சிஸ்டர் தான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் தாத்தாவோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் இன்விடேஷன் கொடுக்க வந்தேன், உனக்கு வந்துட்டு கொடுக்க வேணாம் தான் நினச்சேன், தாத்தா சொன்னார்னு வந்தேன், ஆனால் நீலாம் வந்துடாத, நீ வந்துட்டு இப்போ கரெக்டான இடத்துல இருக்க, இந்த மாதிரி சின்ன வீட்டில் இருக்கிறதுக்கு தான் நீ லாய்க்கானவன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோக்கு கோவமாயிருது. உன்ன மாதிரி ஆளெல்லாம் யார் ஃபஸ்ட்டு இங்கே இன்வைட் பண்ணது, இது என்னோட வீடு, நீ மரியாதை வெளியே போன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணி வச்சான். பிறகு ஹீரோயின் நான் தாத்தாவோட பர்த்டேக்கு கண்டிப்பாக போகணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்கிட்ட காசே இல்லை, நான் எப்படி வந்து அவருக்கு வந்து பர்த்டே கிஃப்ட் கொடுப்பேன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சூப்பரான கிஃப்டாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே பார்ட்டிக்கு கிளம்பி வர்றாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் என்ன 2 பேருமே வெக்கம் இல்லாமல் இங்கே வந்துட்டிங்களா, கையில் ஒரு கிஃப்ட் கூட இல்லாமல் வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே ரொம்ப அளவுக்கு அதிகமாக இன்சல்ட் பண்ணதும் ஹீரோயினுக்கு கோவமாயிருது. அப்போ நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு அவசரப்பட்டு எதுவும் தேவையில்லாமல் யாரும் பேச வேணாம், கொஞ்ச நேரத்தில் கிஃப்ட்டு சூப்பராக வந்து இறங்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுமே இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் டிரைவராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மாதம் ஒரு 10,000 சம்பளம் கிடைச்சிச்சு, ஆனால் இப்போ நீ ஒர்க் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ அவங்க அப்பாவுமே கூட சேர்ந்துட்டு அங்கே ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அவங்க தாத்தா வந்துடுறாரு. எல்லாரும் அவங்க தாத்தாவை பார்த்ததுமே வாயை முடிக்கிறாங்க, பேசாமல் அமைதியாயிடுறாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப பாசமாக அங்கே பேசிட்டு நம்ம ஹீரோட்ட நீ வந்து என்னோட பேத்தியை மேரேஜ் பண்ணியிருக்க, ஸோ நீ நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவனையுமே அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே சூப்பரான கிஃப்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை தாத்தா ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு யார் இதை வந்து கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்ற சொல்லி கேட்டதுமே இது வந்துட்டு ஒரு பெரிய இடத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்து அங்கே எல்லாருமே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, அவள் தான் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அவளுமே உடனே ஆமாம் இதை நான் தான் கொடுத்தேன்னு போய் சொன்னதும் ஏன் வாய்க்கூசாமல் போய் சொல்லிட்டுருக்கேன், இந்த கிஃப்ட்டை நான் தான் வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். அதை நீ வாங்கிட்டு வந்தையா, உனக்கு கிஃப்ட் வாங்குற லெவலுக்கு ஏது காசு, நீயே வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோ சிரிச்சிட்டு இருக்கீங்களா, இதை வாங்குறதுக்கு பிளாக் கார்டு தேவைப்படும், உன்கிட்ட எந்த பிளாக் கார்டு இருக்கு எங்க நீ காமி பார்ப்போன்னு சொன்னதுமே பிளாக் கார்டு என்கிட்ட வந்து இல்லை ஆனால் உன்கிட்ட இருக்கா, நான் தான் வாங்கினேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் இன்னுமே போய் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அந்த கார்டை காமிச்சு இந்த கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பொருளை வாங்க முடியும், ஏன்னா இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது அப்படின்றத சொன்னதும் என்ன ஃப்ராடாக வந்துட்டு ஏதோ ஒரு கார்டை தூக்கிட்டு வந்துட்டு நீ பெரிய பணக்காரன்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கியா, உனக்கே இது கார்டு இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேற அங்கே தூக்கி போட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இது என்னோட ஃப்ரெண்டு சீச்சங் தான் வந்துட்டு எனக்கு கொடுத்தான் அப்படின்ற சொன்னதும் ஓ அவர் இங்கே வரமாட்டார்ன்ற வாசியை அவர் பேரை நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நான் இப்போவே அவனுக்கு கால் பண்ணி வர வைக்கிறேன், இப்போ உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணதுமே அவனுமே அங்கே வந்துட்டு ஆமாம் இது என்னோட ஃப்ரெண்டுக்காக நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே என்னோட கார்டை வந்துட்டு யார் தூக்கி போட்டு இப்படி உடைச்சது அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே அவங்க அப்பா ரொம்ப பயந்து போயிட்டு அவங்ககிட்ட வந்து நல்ல விதமாக பேசிட்டு அங்கே சாரி கேட்குறாரு. சாரி நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணும் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோட்ட சாரி கேட்டதும் தப்பு பண்ணது என்னமோ உங்கள் பொண்ணு தானே, அவங்க தான் ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க என்னோட ஒய்ஃபை, ஸோ வந்துட்டு அவங்க தான் சாரி கேட்கணும்னு சொன்னதும் அவன் முடியாதுன்னு சொல்கிறா. உடனே அவங்க அப்பா கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு மரியாதையை சாரி கேளுன்னு சொல்கிறாரு. அவளுமே வேறு வழி இல்லாமல் அங்கே சாரி கேட்டுட்ருக்கா. அங்கே தாத்தாக்கு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது, இப்படி கேவலம் இல்லாமல் அடுத்தவங்க வாங்கி கொடுத்ததை நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வேறு அங்கே திட்டி இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒழுக்கமாயிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பாய் சொல்லிட்டு அங்கே வெளியே வரும்போது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வாங்க உங்களுக்கு நான் லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் ஹீரோயின் எப்போ இருந்து உங்கள் ரெண்டு பேத்துக்கும் பழக்கம் அப்படின்றத கேட்குறா. காலேஜில் இருந்து படிக்கும் போதே எனக்கு அவனை தெரியும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டதும் இல்லை பரவாயில்ல நான் இன்னொரு டைம் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே அவரை பற்றியே பேசிட்டு ஆனால் அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்றதுக்காக நம்ம அடிக்கடி அவரோட ஹெல்ப்பெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கக்கூடாது, ஸோ நம்மளே வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறி வரணும் அப்படின்றத அவர் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோ அங்கே லேப்டாப்பில் உட்காந்து லைவாக ஒரு மீட்டிங் தான் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே குளிச்சுட்டு வந்துட்டு என் ஹேரை வந்து ட்ரை பண்ண வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோ இப்போ வரேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே லேப்டாப்பை மூடி வச்சுட்டு அங்கே போகிறான். அங்கே மீட்டிங்கில் இருக்கவங்களுக்குமே இந்த சவுண்டெல்லாம் கேட்டுது. அவங்க எல்லாருமே என்ன பாஸ் இப்படி ஒய்ஃபை பார்த்ததும் பயந்து போய் ஓடிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம ரெண்டு பேருமே வெளியே போய் இன்னைக்கு டின்னர் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கால் வந்துடுது, நீ வெயிட் பண்ணிட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசுறதுக்காக போகிறான். அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு உனக்கெல்லாம் இங்கே வர்றதுக்கு தகுதியே கிடையாது, நீ வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்ட்டியில் வச்சு அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருப்ப, உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே வந்துட்டு யார் உள்ள விட்டது, உனக்கு காசு கொடுக்குறதுக்காச்சும் வசதி இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அவளை அங்கே அடிக்க வேற போயிட்டுருக்கா. அப்போ அங்கே கூ வந்துடுறான், தேவையில்லாமல் நீ இப்படி அவட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, அதை ஒழுங்காக வந்துட்டு கிளம்புன்னு சொன்னதும் நீ வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிற, ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் எப்போ சொன்னேன் நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, நீ ஏன் கனவு கண்டுட்ருக்காத, நான் உன்னை மேரேஜ் எப்பயுமே பண்ண மாட்டேன், எனக்கு வந்துட்டு இவ்வளோ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவ்வளோ தான் லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு அவங்க கோவம் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி நான் உன்ட்ட சொல்லிட்டேன் உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே அங்கே பார்த்துட்டு அங்கே ரெண்டு பேருமே இப்படி க்ளோஸாக இருக்கிறதா அவனுக்கு ரொம்ப அங்கே வந்து ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான்றதை புரிஞ்சுட்டு உடனே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அவனை கம்பெனிக்கு கூப்பிடு அப்படின்றத சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டுமே கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வாங்கன்னு சொன்னதுமே அவனுமே அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் ஹீரோவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது ஸ்ரீ என்ற ஒரு பொண்ணு வந்ததுமே அவன் மேலே போய் தெரியாமல் இடிச்சிடுறா. அவளை பார்த்துட்டு உன்ன மாதிரி ஆளுங்களையெல்லாம் எப்படி இங்கே உள்ளே வர்றாங்கன்னு தெரியல, ஒரு மேனர்ஸ் கூட கிடையாது
கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின் நான் தெரியாமல் வந்துட்டு இடிச்சிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. அப்பயுமே வந்துட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. அந்த ஸ்ரீ வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் டியானா தானே இப்போ பார்த்தேன்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது, அவன் அப்ராடுக்காக மீட்டிங் போயிருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே பின்னாடி வாக்கில் வந்து அவனை ஃபோட்டோ எடுத்துட்டு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் போனதுமே நம்ம ஹீரோவுமே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான். ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு தேடி வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபைனலாக உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே அங்கே அவனுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. நெக்ஸ்ட் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அப்போ அந்த ஷீமே அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா போல். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு ஏய் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நான் இங்கே தான் ஜாப்க்கு வந்து சேர்ந்துருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த ஷீட்டை வந்து நல்லா ஏற்றி விடுறா. இவள் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சிட்ருக்கா. எங்களை பாருங்களேன், நேற்றுமே வந்துட்டு ஒரு பையனோட ஃபோட்டோவை போட்டு விட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபோட்டோவை காமிச்சதுமே அவள் ஹீரோவோட பேக் சைடை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறா அது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்படி ஷார்ட்கட்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கியா, நீ பாஸ்டன் நெருங்கி போகிறான் பார்க்குறியா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் என்னோட திறமையை வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன், நான் வந்துட்டு வேறு எதையும் வச்செல்லாம் வரல, நான் எனக்கு வந்துட்டு அப்படி பாஸ்டன் நெருங்கி போகணுன்னு அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இக்னோர் பண்ணிவிட்டு அவள் பாட்டு போனதுமே இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோட்ட போய் நீ எதுக்காக அவளாக ஒரு ஆள்றான்னு சொல்லிட்டு அவளை போய் இங்கே வந்து ஜாயின் பண்ண வச்சுருக்க வேலைக்கு அப்படின்ற சொன்னதும் நான் யாரை ஜாயின் பண்ண வைக்கணுன்றதை நீ என்கிட்ட வந்து சொல்லுவியா, எனக்கு தெரியும் யாருக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அவனுமே நல்லா இன்சல்ட் பண்ணி விட்டான். வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவோட ஜுவல்லரிஸ் எல்லாமே அவங்க ஸ்டெப் மதர் அவங்க ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு அங்கே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து யார் உங்களுக்கு வந்து இந்த ரைட்ஸை கொடுத்தது, அது என்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ், அதை எப்படி நீங்கள் விற்பீங்க அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவங்க எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஸ்டெப் மதருக்கு கோவமாயிட்டு அவளை கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அப்போ ஹீரோயின் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இது என்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ், நீங்கள் வந்துட்டு அதுக்காக என்னோட அம்மாவோட ஜுவல்லரிஸ்லாம் எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் இங்கே காமிக்கிறாங்க எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பிஸ்னஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஷீ வந்து நம்ம ஹீரோட்ட நெருங்கி வரலான்னு சொல்லிட்டு வேணுனே வந்து ட்ரிங்க்ஸை மேலே ஊற்றிட்டு அங்கே அவன் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணதும் நீ வந்து பண்ண வேணாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். இவன் வேகமாக போய் ஹக் பண்ணிட்டு என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியவே மாட்டேது, காலேஜ்லேருந்து நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆனால் எனக்கு ஓ மேலே வந்துட்டு அந்த மாதிரி லவ் எதுவுமே கிடையாது, விலகேறுன்னு சொல்லிட்டு கோவமாக போகிறான். இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க ஸ்டெப் மதர் ஹீரோயினை திரும்ப அடிக்க போனதும் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறா. அப்போ மெய்ட் வந்துட்டு வந்து இவளை பிடிச்சி வெளியே தள்ளி விடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் யாரோட வீட்டுக்குள்ளே இருந்து யாரை வந்து போக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இந்த வீடாக இருக்கட்டும் இல்லை எல்லாமே இருக்கட்டும் எனக்கு தான் சொந்தம், நீ இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து மாற்றி மாற்றி சண்டை போயிட்டே இருக்கா. அப்போ அவங்க அப்பாவுமே வந்துடுறாரு. உடனே வந்து இந்த லேடி நான் வந்துட்டு அந்த ஜுவல்லரிஸ்லாம் வச்சு நம்ம பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தேன் ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு, ஆனால் உங்கள் பொண்ணு வந்து எல்லாத்தையுமே கெடுத்து விட்டா அப்படின்றத சொல்லிட்டு நல்லவ மாதிரி அங்கே வந்து நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பாவுமே நீ எதுக்காக இங்கே வந்துட்டு இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்க, மரியாதையோட வீட்டை விட்டு அங்கே போய் இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வராது அப்படின்ற சொல்றாரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நான் எந்த தப்புமே பண்ணலை, உங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு எதுவுமே புரியாது அப்படின்ற சொன்னதும் அவர் கோவம் ஆயிட்டு எனக்கு எதுவும் புரிய வேணாம் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்பாட்ட வெளியே போயிட்டு இருக்கா. அப்போ அங்கே கூமே வந்துடுறா. நம்ம ஹீரோயின் விழுக போனப்போ பிடிச்சிக்கிட்டதுமே நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்டுட்டு அங்கே விளைக்கிறா. நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறணும்னு சொன்னதும் ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொல்லிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணலைன்னு, இவன் கூட வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, ஸோ நீ வந்துட்டு அவ கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு யோசி அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வந்துட்டு என்னால் முடியாதுன்னு அவன் சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோவுமே அதெல்லாத்தையுமே அங்கே நின்று பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே வந்துட்டு தப்பாக தோண ஆரம்பிச்சிருது. ரெண்டு பேருமே அப்போ தெரியாமல் மீட் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு எங்கே போயிட்டு வரேன்னு சொன்னதும் நான் வெளியே போயிட்டு வரேன், என்ன உங்கள் மேலே வந்துட்டு ஏதோ ஸ்மெல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாதிரி வந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் என்ன லேடிஸோட பர்ஃப்யூம் அடிக்குது, ஏன்னா லேடிஸோட சேர்ந்து நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணீங்களான்னு கேட்டதும் நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு குவோ போய் மீட் பண்ணுறப்ப நான் ட்ரிங்க்ஸ் பண்ண என்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போ ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் இதுக்கப்புறம் உன் கூட இருக்க மாட்டேன், நீ என் மேலே அப்போ சந்தேகப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நான் அப்படிலாம் சொல்லலை, நீ வந்துட்டு எதுக்கு அடிக்கடி அவனை மீட் பண்ணுறேன்னு சொன்னதும் அவன் தான் என்னை மீட் பண்ணிட்டு இருக்கான், நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவம் அங்கேருந்து போனதுமே ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு நில்லு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டு
சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அந்த வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா டீட்டெயில்ஸாக விசாரித்து சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஷீ வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீ வேமா ரெடி பண்ணணும், இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு கொஞ்ச நேரத்தில் திரும்ப வந்து என்ன வந்து அடுத்த பொண்ணோட டிசைன்ஸை நீ வந்து திருடிட்டேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே அப்படின்றத சொன்னதும் நான்லாம் அப்படி ஒன்றும் பண்ண கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அவள் சொல்லி கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே இவ போய் சொல்லிட்டு இருக்கா, அது என்னோட டிசைன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கிறா. அவள் தான் என்னோட டிசைனை வந்துட்டு காப்பி பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதுமே அவங்களால எதுவுமே பேச முடியல, ரொம்ப சைலண்ட் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு போய் அங்கே அவன்கிட்ட நீ வந்து அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணலையா, அவன் மேலே எல்லாரும் பழிய போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவன் இன்னும் ஹீரோயின் மேலே கோவமாக இருக்கான். நான் ஏன் பண்ணணும், வேணா அவளே தனக்கு பண்ணிக்கிறட்டும் ஹெல்ப் அப்படின்றத சொல்கிறான். சரி ஓகே, நான் வந்து எதுக்காக அவங்க வீட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு கேட்க சொன்னேன், என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் நேற்று அவள் வீட்டுக்கு போனப்போ அவங்க ஸ்டெப் மதர் அவங்க அம்மாவோட ஜுவல்லரிஸ் எல்லாமே விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதனால் வீட்டில் அங்கே சண்டையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவள் வெளியே வரும்போது எதிர்பார்த்த விதமாக தான் அங்கே குவை மீட் பண்ணியிருக்கா. அவள் குவெல்லாம் பார்க்க போல அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே அசிங்கமாக போயிடுது. இப்படி ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டுட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த ப்ரூஃப் எல்லாமே காமிச்சு அவங்க வாயை அடைச்சி விடுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துட்டு இப்போ தேவையில்லாமல் எதுக்காக இப்படி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் சொல்லியா நீ ஏமாத்திட்டு இருக்க, நீ இதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸ்க்கு வர தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறான். அதுக்கப்புறம் அங்கே சீட்டையுமே கோவப்படுறான். நீ எப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு அவங்க மேலே வந்து பழிய போட்டுட்ருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டா நான் மேலே தான் இருப்பேன், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஏன்ட்டே வந்து கேட்கலாம் அப்படின்றத சொன்னதும் அந்த ஷீக்கு வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் ஆகிடுது. நீ தேவையில்லாமல் இதுக்கப்புறம் இப்படிலாம் அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் திரும்பவுமே வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நீ நல்லா பார்த்துக்கோ, இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டை போய் நீ மீட் பண்ணணும், நைட்டு வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. பிறகு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவங்ககிட்ட போய் இன்னைக்கு அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது, அவங்க வந்து கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதும் யார் கூட வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். கோ ஃபேமிலியோட தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஏன்னா அவனும் அங்கே மீட் பண்ண போயிருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வேகமாக வந்து கால் பண்ணி பார்க்குறான். பட் ஃபோனே வந்துட்டு ரிங் ஆக மாட்டுது. அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போ உடனே அவளை போய் மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். நம்ம ஹீரோ இனிமேல் அங்கே போய் மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்கே கூதான் வர்றான். அவனை அங்கே பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, உன் கூட எனக்கு இன்னைக்கு மீட்டிங் கிடையாதுன்னு சொன்னதுமே என் கூட தான் மீட்டிங் அவன் சொல்கிறான். ஆனால் உண்மையிலே வேற ஒரு பர்சன் கூட தான் மீட்டிங் ஏற்பாடாயிருக்கு. ஆனால் இவன் அவங்கள வேணான்னு சொல்லிட்டு இவனே வந்திருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட நான் எவ்வளோ நாளாக உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் எத்தனை டைம் சொல்கிறது நான் உன்னை லவ் பண்ணலைன்னு அவள் கோவப்பட்டதுமே அவகிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நீ எனக்கு தான் சொந்தமாவ, நீ எப்படி வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட போவேன்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒரு டைம் மட்டும் ஃபோன் அட்டன் பண்ணிடுறான். ஆனால் அவள் கத்துற சவுண்டு தான் கேட்குது. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அந்த இடத்துக்கு கிளம்பி வர்றான். வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவன் தலையில வந்து அடிச்சிட்டா போல அவன் மயக்கமாய் கிடக்கான். நம்ம ஹீரோயின் நான் வேணும்னா இதெல்லாம் பண்ணலன்னு சொன்னதும் நீ கவலைப்படாத அப்படின்றத அவன் பேசிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறான். நீ கூட்டிகிட்டு போய் இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே டாக்டருமே வர வச்சு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் உண்மையிலே வேணும்லாம் பண்ணலை அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அங்கே ஷீ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். நீ எவ்வளோ தைரியம் தான் நம்ம கிளைண்ட்டிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணியிருப்பேன், நீ ஒழுங்காக போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணேன், அந்தாலும் தான் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார் அப்படின்றத சொன்னதும் அவர் ஒன்றும் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டார், நம்மளோட கிளைண்ட் எல்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஓவராக பேசினதும் அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நீ வந்து தேவையில்லாமல் எதுக்காக அந்த மாதிரி ஆள் கூட போய் அவங்களுக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு லேடிக்குமே அவங்க கூட மீட்டிங்லாம் நீ ஏற்பாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அவங்க பயங்கரமாக திட்டி விட்டான். அவங்க இங்கேருந்து போய் நீ வேறு வேலையை பாரு அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அவன் என் மேலே வந்து கோச்சிக்க மாட்டான், நான் நீ எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாக கேட்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் மேலே மாடியில் தான் இருப்பேன், நீ என்னை வந்து பார்க்கலான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவனோட மைண்டில் மேலே நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அங்கே வந்து நேரடியாக பார்த்தான்னா இவளோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்றத அவள் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது அவங்க தாத்தா ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. கூக்கு வந்துட்டு எதுக்காக இப்படி நடந்துச்சு, உன்னால் வந்துட்டு எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவன் தான் தப்பு பண்ணான், ஸோ இந்த கான்ட்ராக்டை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதீங்க தாத்தான்னு சொன்னதும் அவருக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க சிஸ்டர் வந்து கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. உன்னால தான் என்னோட கூக்கு வந்துட்டு இப்படி ஹர்ட் ஆயிடுச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ அதை கேட்டுட்டு அவன் நான் என்ன பண்ணேன், அவனா தான் பின்னாடி வந்து சுற்றிட்டு இருக்கான், நீ அவனை ஒழுங்காக வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறான். அப்போ ஷீ அதெல்லாம்
இதெல்லாம் பார்த்துட்டு, "நீ என்ன இப்ப சண்டை போட்டுட்டு இருந்தியே, நானுமே அவளுக்கு எதிரி தான். ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்" அப்படின்றத சொல்றான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பரா வந்து என்ட்ராய் வர்றான். நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. என்ன இவன் இங்க பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே அத பத்தி ஸ்ட்ரைட்டாவே கேட்டா, "நீ ஏதாச்சும் என்ட்ட மறைச்சிட்டு இருக்கியா? உன்ன அங்க பார்க்கும்போது எனக்கு பாஸ்ன்ற மாரி தான் தோணுச்சு. நீ என்ன அப்படி அந்த இடத்துக்கு வந்தியேன்னு" சொல்லிட்டு கேட்டதும், "என்னோட ஃப்ரெண்டு தான் அங்க காஃபி வந்து குடிக்கிறதுக்காக என்னைய இன்வைட் பண்ணான். நீ வேணாலுமே நாளைக்கு வா, நான் அவன வந்து உன்னை இன்வைட் பண்ண வைக்கிறேன்" அப்படின்றத சொன்னதும், இந்த லூசு வந்துட்டு திரும்ப வந்து அவன் பேசுறத நம்பிடுறா. சரி ஓகே, ஆனா நீங்க எதையும் என்ட்ட வந்து மறைக்கக்கூடாதுன்னு சொன்னதும், "நான் அப்படிலாம் வந்து மறைக்க மாட்டேன்" அப்படின்றத அங்க சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே தாத்தாவ பார்க்க போணும் நம்ம அப்படின்றத சொன்னதுமே, சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க கிளம்பி போறாங்க. அப்ப இவங்கள பார்த்ததுல அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட ஹாப்பி கிடையாது. அங்க தாத்தா வந்ததுமே, "இதுக்கப்புறம் கம்பெனி எல்லாத்தையுமே என்னோட பேத்தியே கவனிச்சுக்கட்டும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்து சொன்னதுமே, அத கேட்டுட்டு அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, "என்னோட பொண்ணு வந்துட்டு இருக்காள, அவ வந்து பார்த்துக்கிறட்டும். சாரா வந்து பார்க்கட்டும் எல்லாத்தையுமே. அவ தான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டானவன்னு" சொன்னதும், ஆனா அவங்க தாத்தா ஒத்துக்க மாட்றாரு. அப்ப அவங்க சிஸ்டர் வந்துடுறா. "இவள பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிரைவர் கூட சேர்ந்து இவ ஒண்ணா இருந்து நம்ம பேர கெடுத்துட்டா. இப்ப கூடயுமே சேர்ந்து பாருங்க இவ என்ன மாரி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவ காமிச்சதுமே, அப்ப ஹீரோயின், "அது நான் கிடையாது தாத்தான்னு" சொல்றா. அப்ப ஹீரோ, "அது அவ கிடையாது" அப்படின்றத சொன்னதும், "அது எப்படி உன்னால சொல்ல முடியும்னு" சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணோட கையில எந்த ஒரு மார்க்குமே கிடையாது. ஆனா உங்க பொண்ணோட கையில பர்த் மார்க் ஒண்ணு இருக்குன்னு சொன்னதும், "அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு" அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயின் கைய காமிச்சா, அங்க வந்து பர்த் மார்க் இருக்கு. பெத்த பொண்ணுக்கு வந்துட்டு உடம்புல மார்க் இருக்கிறது கூட இந்த ஆளுக்கு இத்தன வருஷமா தெரியல. அப்ப அவங்க தாத்தா, "நான் ஃபைனல் பண்ணிட்டேன். இவ தான் எல்லாத்தையுமே கவனிச்சுக்க போறான்னு" சொன்னதும், உங்க அப்பா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓவரா பேசினதுமே, எங்க தாத்தா கோவமாயிட்டு அடிக்கிறதுக்கே வந்துடுறாரு. அப்ப உடனே, "சரி ஓகே, நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் ஒரு கண்டிஷன் இருக்கு. மிஸ்டர் லீட்ட வந்து இவ கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கி குடுத்துட்டான்னா, இவளே ஒர்க் பண்ணட்டும்" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிடுறா. அப்ப அவங்க இன்னொரு பொண்ணு வந்துட்டு, "நீங்க எதுக்குப்பா அப்படி சொன்னீங்க? எல்லாமே நம்ம கைய விட்டு போயிருமே" அப்படின்றத சொன்னதும், "அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அவன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளோ ஈஸியாலாம் வந்து சைன் பண்ணி குடுக்க மாட்டான். ஸோ கம்பெனி நம்மளுக்கு தான் சொந்தமாகும்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின், "எப்படியாச்சும் நான் அந்த கான்ட்ராக்ட்ட வந்து சைன் வாங்கியே ஆகணும். மிஸ்டர் லீக்கு வந்து பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்குமா? ஒரு பெயிண்டர்ட்ட ரொம்ப சூப்பரான பெயிண்டிங்லாம் இருக்குமா? பட் ஆனா அவர் வந்துட்டு எதையுமே விக்க மாட்டாரா? நான் அவர போய் மீட் பண்ணி எப்படியாச்சும் அந்த பெயிண்டிங்க வாங்கணும்" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோவும் ஓகே நீ போயிட்டு வான்னு சொல்றான். நெக்ஸ்ட் டேவே நம்ம ஹீரோயின் அங்க கிளம்பி போகும்போது ஷெய்மி அங்க வர்றா. நம்ம ஹீரோயின பார்த்துட்டு, "ஏய் நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு" சொல்லிட்டு இன்சல்ட் பண்றா. அப்ப அங்க காட் வந்துட்டு, "நீங்க உள்ள வாங்கன்னு" சொல்லி சீய கூப்பிட்டதுமே, இவள வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு திருடி மாரி தெரியலையா? போலீஸ கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ பேக்க வேற புடுங்கி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு கொட்டும்போது, அதுலேருந்து ஒரு டோக்கன் விழுகுது. அத பார்த்துட்டு அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "இந்த டோக்கன் எது உனக்கு? நீ வந்து எங்கருந்து திருடிட்டு வந்த?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தான் குடுத்துருப்பான் போல. "இது என்னோட ஹஸ்பண்ட் தான் குடுத்தாருன்னு" சொன்னதும், "இவ்ளோ எக்ஸ்பென்சிவான டோக்கன் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் குடுக்குறாரா? உன்னோட ஹஸ்பண்ட் ஒரு டிரைவர் தானேன்னு" சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்பவே கால் பண்ணி இங்க கேட்குறேன்னு சொல்லிட்டு அவ பண்ணும்போது, அங்க சீச்சங் இந்த விஷயத்த பத்தி அங்க நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே, ஹீரோவும் உடனே அங்க டென்ஷன் ஆயிட்டு, உடனே அங்க வந்து மீட் பண்றதுக்காக வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோயின வந்து பிடிச்சிட்டு அந்த ஷீயம் வந்து, "நீ வாய மூடு" அப்படின்றத சொல்றான். அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும், "இவ என்னோட ஒய்ஃப்" அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிட்டு போறான். அப்ப அங்க நம்ம ஸ்ரீசங்ட்ட வந்து, "இதெல்லாம் என்ன?" அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், "நீ இந்த உண்மையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவளோட வந்து ஹஸ்பண்ட் தான் அவரு. நீ கிவ் அப் பண்ணிருன்னு" சொன்னதும், "நான் எக்காரணத்த கொண்டு கிவ் அப் பண்ண மாட்டேன்" அப்படின்றத சொல்லிட்டு அவ இன்னுமே கோவமாயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, "சரி நீ என்ன இன்னைக்கு போய் அவரை பார்த்தியா இல்லையான்னு" சொல்லிட்டு கேட்டதும், "என்னால் அவரை பார்க்க முடியலன்னு" சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. "சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்றத சொல்றான். நெக்ஸ்ட் டேவே அங்க மீட்டிங் வந்து போயிட்டு இருக்காங்க லீ கூட சேர்ந்து. நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு அங்க சாராவுமே வந்துடுறா. "நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பெயிண்டிங் கொண்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு ஒரு பெயிண்டிங்கை காமிச்சதுமே, அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே வந்து எக்ஸைட் ஆயிடுறாரு. வேணும்னே அவ ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஆளை பார்க்க வரப்போ ஒரு gift கூட வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் உடனே, "சரி ஓகே நம்ம கான்ட்ராக்ட் பத்தி பேசலாமான்னு" சொல்லிட்டு அவட்ட பேசும்போது, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெயிண்டிங்கை கொண்டு வந்து கொடுத்ததுமே, அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே எக்ஸைட் ஆயிருது. "நான் வந்துட்டு எவ்வளோ நாளாக இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, ரொம்ப பழசானதுன்னு" சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அப்போ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, "நீங்கள் இப்போ இந்த கான்ட்ராக்ட் என் கூட தானே சைன் பண்ணுறேன்னு சொன்னீங்க, நானுமே அதே வந்து பெயிண்டிங்கை தான் கொடுத்துருக்கேன்னு" சொன்னதும், ஆனால் இது ரொம்பவே பழசானதுன்னு சொன்னதும், "கண்டிப்பாக இது வந்து ஃபேக்காக இருக்கும்னு" அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பெயிண்ட்ரி அங்கே வந்துடுறாரு. அந்த 2 பெயிண்டிங்குமே பார்த்துட்டு, "ஆமாம் இது என்னோட பெயிண்டிங் தான், இது ஃபேக்கெல்லாம் கிடையாது, ரொம்பவே பழசானது"
ஆனது மிஸ்டர் டியானுக்கு நான் தான் கிஃப்டாக கொடுத்தேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ இதை என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி தான் நான் உங்களுக்கு வாங்க சொல்லியிருந்தேன், ஆனால் நானும் ஒன்றும் ஃபேக்காக ரெடி பண்ணிடலேன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு இந்த பெயிண்டிங்கும் என்னோட தான், பட் என்னோட வீட்டில் இது காணாமல் போயிடுச்சு, யாரோ திருடி இருந்தாங்க, அப்போ இது உன்னோட வேலை தானே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவ மேலே பழி வேற விழுக ஆரம்பிச்சிருது. அங்கே ரொம்பவே அவங்களுக்கு இன்சல்ட் ஆகிருது. ஸோ உடனே லீவ் வந்து நம்ம ஹீரோயினும் கூட அங்கே கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோக்கு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, நீ என்னோட ஒய்ஃப்ன்றப்ப நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்றத சொன்னதும், இந்த பெயிண்டிங் எப்படி உங்களுக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதும், என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்லிடுறான். பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே தாத்தா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது அங்கே சில ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஹீரோ ஏன் அந்த கான்ட்ராக்டை காமிச்சதுமே அவங்களுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்பாவுக்கு அதில் விருப்பமே இல்லை. அப்போ அங்கே சாரா வந்து அதை விட சூப்பரான வந்து ஒரு கான்ட்ராக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன், குவோட சேர்ந்து இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடச்சிருக்கு, இது கோடிக்கணக்கில் வந்து நம்மளுக்கு லாபம் வரும்னு சொன்னது அவங்க உடனே சரி சாராவே நீங்கள் வந்து ஹெட் ஆக்குங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். சீஜன் கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோட சேர்ந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் வேணாமான்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை நம்ம ஹீரோயினை காமிக்க சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க அப்பாவும் அவளுமே இதெல்லாம் ஃபேக்காக இருக்குன்னு சொன்னதுமே ஃபேக்கெல்லாம் கிடையாது, உங்களுக்கு என்ன உண்மை தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அவன்னு சொல்லிட்டு ஸோ அவருமே ரொம்ப அமைதியாகிறாரு. அப்போ தாத்தா வந்து ஃபைனலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, நம்ம ஹீரோயின் தான் அந்த கம்பெனியோட ஹெட்டுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிருது. அப்புறம் நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் அங்கே ஷீயை கூப்பிட்டு கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கான். அவளுக்கு அந்த கான்ட்ராக்ட் எப்படி கிடச்சிச்சு, கூட்ட இருந்து எல்லாம் உன்னோட வேலை தானே, தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க சாரி கேட்குறான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நீ வந்து தெரியாமல் பண்ணுறியோ தெரிஞ்சு பண்ணுறியோ நம்மளுக்கு வந்துட்டு லாபம் தான் கிடைக்கணும், அதனால் நஷ்டங்கள் வந்து யாருக்கு ஏற்படக்கூடாது. ஸோ வந்து நான் ஃபைனலாக உன்னை வார்ன் பண்ணி விடுறேன், மன்னிச்சுடுறேன், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் நீ தலையிடக்கூடாது அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப இன்சல்ட் ஆகிட்டு அவங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு, நம்ம அவருக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போகணும்னு சொன்னதும் நானும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எனக்கு கிஃப்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன வேணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு அவள் கூட ஸ்டார்ட் பண்ணிடுறான். மார்னிங் நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு இருக்கோமோ என்ன அவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கா, இவ்வளோ தூரத்துக்கு என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்ப போகிறான். அப்போ ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு ஆமாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. பிறகு அங்கே ஸ்ரீ வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கா. அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே டியானுக்கும் உங்களுக்கும் மேட்ச் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின்மே கிளம்பி வந்ததுமே ஒன்ன மாதிரி ஆளெல்லாம் எப்படி இங்கே உள்ளே விட்டாங்க, நீலாம் இங்கே வர தகுதி இல்லாதவ அப்படின்றத சொன்னதும் இன்விடேஷன் கார்டை காமிச்சு என்னை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு அதெல்லாம் பெருசாக எடுக்காமல் அவள் ரொம்பவே நம்ம ஹீரோயினை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டுன்றதுக்காக இவளை இந்த பார்ட்டிக்கெல்லாம் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஷீ கேட்டதும் நீ தேவையில்லாத பேச்சு பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ குவுமே அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு நீ ஏன் மற்றவங்களாம் அவளை பேசிகிட்டு இருக்கீங்க, நீ என்ன தானே பார்க்க வந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் நீ என்கிட்ட ஒழுங்காக விலகியதான் உனக்கு நல்லது அப்படின்றத சொன்னதும் நீ என்ன தானே லவ் பண்ணிட்டு இருக்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அடிச்சிடுறான். அவனங்க பார்த்ததுமே அவன் பயந்து போயிட்டு அங்கிள் நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ இவ என்னோட ஒய்ஃப், நான் ஆல்ரெடி இவளை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் காமிக்கிறான். இப்போ ஹீரோயின் என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்கள் 2 பேரும் நெஃப்யூவா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறான். நான் வீட்டுக்கு போய் எல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அங்கே சொல்லும்போது அங்கே அவள் வந்து நீ எப்படி என்னை விட்டுட்டு அவளை போய் மேரேஜ் பண்ணலாம், நான் எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதும் நான் எப்பயுமே உன்னை லவ் பண்ணதே கிடையாது, நீ ஏன் கற்பனை கண்டுட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, நீ உன்னோட பாஸோட ஒய்ஃபை வந்து இப்போ இந்த அசிங்கப்படுத்திட்டு இருக்க, இதுக்கு கண்டிப்பாக நீ வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கே வீட்டுக்கு போகிறான். ஹீரோயின் போனதுமே கோவப்பட்டு அங்கே கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. அப்போ இவ்வளோ நாளாக நீ என்னை ஏமாற்றிட்டு ஒரு டிரைவர்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருந்தியா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோ என்னோட நிர்பந்தம், அதனால தான் நான் உன்ட்ட வந்து உண்மைகளை எல்லாம் மறைக்க வேண்டியதாயிருச்சு, ப்ளீஸ் நீ என்னை நம்ப அப்படின்றத சொல்கிறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனால் ஹீரோயின் கோவமாயிட்டு நான் உன்ட்ட பேசவே விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவளுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணி நீ வீட்டுக்கு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே போகிறா. போனதுமே நீ கம்பெனியை வந்துட்டு என் பேரில் மாற்றி கொடுத்துட்டு ஒழுங்காக இங்கேருந்து போன்னு சொன்னதுமே நான் ஏன் மாற்றி கொடுக்கணும், தாத்தா என்ன தானே அந்த கம்பெனியோட ஹெட்டாக இருக்காரு அப்படின்றத சொன்னதும் அவர் இப்போ வயசாகிட்டாரு, ஸோ அவர் பேச்செல்லாம் இனிமேல் நாங்கள் கேட்க முடியாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்டு நடக்கணும், ஒழுங்காக வந்து சைன் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாவோட அஸ்தியை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டு உனக்கு இந்த அஸ்தி வேணும்னா சைன் பண்ணி கொடு, இல்லைன்னா தூக்கி கீழே போட்டுருவோன்னு சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிட்டேக்கா. அவளை அவங்க அடித்து டார்ச்சர் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்து அவங்ககிட்ட கோவப்பட்டுட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலே கையை வைப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதுக்கான பனிஷ்மெண்ட் அடைஞ்சே ஆகணும்னு
கிடைக்கணும்னு சொன்னதும் உடனே அவங்க நீங்களாம் ஒரு சாதாரண டிரைவராக இருந்துட்டு எங்களவே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் எங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் திரும்பவுமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறா. நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்றப்ப நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஆனால் என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க என்னை வந்து ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு ஃபீல் பண்ணதும் நீ எதை பற்றியும் கவலைப்படாத வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் நாங்கள் ஆஃபீஸ்க்காக நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ அங்கே ஸ்ரீ வந்து நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் என்னோட ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன், உன்கிட்ட ஏன் பர்மிஷன் கேட்கணுமா, ஒழுங்காக வந்துட்டு உன் லெவல் என்னமோ அதில் இருந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆரம்பிச்சிருது. பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே உடனே அங்கே தாத்தாட்ட கால் பண்ணி இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயத்த அங்கே சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ நான் ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது அவளை அங்கேருந்து கிட்னாப் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோவுமே பின்னாடியே பார்த்துட்டு ஓடிட்டு இருக்கான். யாருன்னா அவங்க தாத்தாவோட வேலை தான் போல். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுக்குறேன், என்னோட பேரனை விட்டுன்னு சொன்னதும் நான் காசுக்காக ஒன்றும் அவரை லவ் பண்ணலை, நான் அவரை உண்மையிலே லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் போக மாட்டேன்னு சொன்னதும் அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கார்ட்ஸை வச்சு அவளை ஹர்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோங்க வந்துடுறான், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, உன்னோட வந்து பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு காரணமானவங்களவே நீ வந்துட்டு வீட்டில் இருக்க பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவியா, இது என்ன தப்பா இல்லையா உனக்குன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான், அவளுக்கு வந்துட்டு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட விஷயத்தில் தலையிடாதீங்க, நான் யாருக்காகவும் வந்து இவளை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோயின் இதெல்லாம் என்ன உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் இது எல்லாமே உண்மைதான், உன்னோட அப்பா தான் என்னோட அம்மாவோட சாவுக்கு காரணம் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவ ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படின்னா நீ வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் என்னோட வீட்டில் வந்தையா அப்படின்றத சட்டி கேட்டதும் நான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் உண்மையிலே வந்து எனக்கு உன் மேலே லவ் வந்துருச்சு, அதனால தான் நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ இதை பற்றிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நான் கண்டிப்பாக வந்து உன்னோட அப்பா வந்து சும்மா மட்டும் விட மாட்டேன், அவர் பண்ண பாவத்துக்கு அவர் பனிஷ்மெண்ட் அடைஞ்சே ஆகணும் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அங்கே ஒரு கான்ட்ராக்ட் வந்து கொடுக்க போகிறாங்க போல், அதுக்காக அங்கே போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க, இந்த கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு தான் கிடைக்க போகுது, ஆல்ரெடி நாங்கள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ சரி ஓகே அதையும் பார்க்கலாம் வாங்க உள்ள அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுது, நம்ம ஹீரோயினுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சு. ஸோ உடனே அவங்க வந்து கோவம் ஆகிட்டு அது எப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ உங்களை மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பத்துக்கு எப்படி என்னோட கான்ட்ராக்டை நான் கொடுப்பேன், இந்த கான்ட்ராக்ட் வந்து என்னோடது, ஸோ நான் அவளுக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னதும் என்னது கான்ட்ராக்ட் உன்னோடதா, நீ என்ன உன்னை பாஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ டிரைவர்னு மறந்து போயிடாதன்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணுறாங்க. அங்கே சீச்சங் வரவுமே இவ என்னமோ பாஸ்ன்னு சொல்லிட்டு இவ ஓவராக பேசிகிட்டு இருக்கான், உங்களோட பாஸை நான் பார்க்கணும் அப்படின்றத சொன்னதும் இப்போ நீங்கள் பேசுனீங்களே அவர் தான் என்னோட பாஸே அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்ககிட்ட காலில் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை எதுவுமே பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், நீ தானே வந்து என்னோட பேரண்ட்ஸை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணாலுன்னு சொன்னதும் உண்மை தெரிஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது அங்கே கார்ட்ஸ் வந்து பிடிச்சிடுறாங்க, போலீஸையுமே வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்காக அங்கே சாப்பாடு கொண்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஆஃபீஸில் இருக்கவங்கலாம் இவ யாரும் தெரியாமல் இவட்ட தேவையில்லாமல் பேசிட்டோம், இவன் இந்த கம்பெனி பாஸோட ஒய்ஃப் ஆகிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோட்ட அங்கே சாப்பாடு கொடுத்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பியாக எழுறான். இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேட்டாக வருவேன், ஆஃபீஸோட தரப்பில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நான் அதுக்கு போகணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி போனால் அங்கே ஸ்ரீ மட்டும்தான் இருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு பார்ட்டின்னு சொன்னாங்க, ஏன்னா நீ மட்டும் இருக்கு அப்படின்றத கேட்டதும் இங்கே எந்த பார்ட்டியும் கிடையாது, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்றத அவ சொல்லிட்டேக்கா. நீ பேசாம டியானை விட்டுட்டு இங்க இருந்து போயிரு, நான் உனக்கு என்ன வேணுமோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னதும் அவர் என்னோட ஹஸ்பண்ட், நான் ஏன் விட்டுட்டு போகணும் அப்படின்றத சொன்னதும் நீ சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன், நான் எவ்வளவு வருஷமா அவனை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. பிறகு இன்னொரு ரூம்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, என்ன உன்னோட ஒய்ஃபை மீட் பண்ணாம நீ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டதும் அவ வந்து ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கான்னு சொன்னதும் அவ எங்க பார்ட்டிக்கு போயிருக்கா, பக்கத்து ரூம்ல தானே இருக்கான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அவனுக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே கிளம்பி போறாங்க. அப்போ அவன் நீங்க இவ்வளோ சொல்லியுமே கேட்க மாட்டேன், அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு 2 பர்சனை கூப்பிட்டு இவட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுங்க, அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி பப்ளிக் ஆகிடுவோம், ஸோ வந்துட்டு அவன் இதுக்கப்புறம் நினைச்சாலுமே இவ கூட இருக்க முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அதே மாதிரியே பண்ண போகும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து அவட்ட ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். உனக்கு நான் எவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்டேன், நான் உன்னை லவ் பண்ணலை, நீ வந்துட்டு அவளை பேசாமல் விட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் நீ திருந்தவே மாட்டேன்னு சொன்னதும் நான் உன்னை சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நான் உன்னை லவ் பண்ண கிடையாது, ஆனால் இதுக்கப்புறம் நீ பண்ணதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத
அப்படின்றத சொல்கிறான். இவளை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே சீச்சனுமே அவகிட்ட நான் எவ்வளோ டைம் உன்ட்ட சொன்னேன், உனக்கு என்ன அறிவு இல்லையா, நீ பாரு இப்போ கடைசியில் என்ன நிலைமைக்கு வந்துட்ட பாருன்னு சொன்னதுமே கோவப்பட்டுட்டு நான் எல்லாமே அவனுக்காக தானே பண்ணேன், அவனை தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ எப்பயுமே திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவகிட்ட நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத, ஷீயை வந்துட்டு போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்தாச்சு, அவள் கொஞ்சம் வருஷத்துக்கு ஜெயிலே இருக்கட்டும், அப்படின்னா தான் அவள் திருந்துவா அப்படின்றத சொல்கிறான். சரி நீ ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அங்கே படுக்க சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிடுறான். என்னாச்சுன்னு கேட்டதும் அவள் ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டாளா அந்த சாரா, ஸோ நீ வந்துட்டு உன்னோட ஒய்ஃபை வந்து சேஃப்டியாக வச்சுக்கோ, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிராமன்னு சொன்னதுமே நிறைய கார்ட்ஸுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, எப்பயுமே என்னோட ஒய்ஃபோட பக்கத்தில் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே கூட சேர்ந்து இருந்து அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். சரி நீ வந்து இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவள் டாக்டர் மாதிரி அங்கே உள்ளே வந்துடுறா. ஹீரோயின் அவளை பார்த்ததுமே அங்கே பயந்து போயிடுறா. நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே மயக்க மருந்து கொடுத்து அவளை அங்கேருந்து கடத்தியுமே கொண்டு போயிடுறா. நம்ம ஹீரோங்க வந்து பார்த்துட்டு ஹீரோயின் இல்லைன்னு சொன்னதுமே அங்கே எல்லாருமே ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலாக இவ தான் வந்து கடத்திட்டு போயிருக்கான்றதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஸ்ரீவரமாக கொண்டு போயிட்டு நீ வந்துட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே வந்துட்டு லைஃப்பில் கிடைக்காம போயிட்டுருக்கு, நான் கோவை வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், பட் அவன் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கான், நீ ஏதோ பிச்சைக்காரனை கல்யாணம் முடிச்சிருக்கேன்னு பார்த்தா அவனுமே பார்த்தா பெரிய ரிச் மேன் ஆகிட்டான், தாத்தா வந்து எல்லாத்தையும் தூக்கி ஓன்ட்ட கொடுத்துட்டாரு, அப்போ நான் யார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ தேவையில்லாமல் அவ்வளோ ஹர்ட் பண்ணாத, நான் கண்டிப்பாக உன்னை ஜெயிலுக்குலாம் அனுப்பி விட மாட்டேன், உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறேன்னு சொன்னதும் எனக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்ட, நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதையுமே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் அவள் கையை கடிச்சு வச்சுட்டு வேமா நம்ம ஹீரோவை வந்து ஹக் பண்ணிக்கிறா. அவளை அங்கே வந்து கார்ட்ஸ் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அவள் நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னோட லைஃப்பில் நீ சாகிற வரைக்கும் நிம்மதியாகவே இருக்க முடியாது, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன், உன்னோட அம்மா தான் அவங்க அம்மா வந்து இறந்து போனதுக்கு காரணம் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்குறா. அப்போ ஹீரோ அவள் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே போய் தான், அப்படிலாம் கிடையாது, உன்னோட அப்பாவை வந்து அஃபேர் வச்சுட்டு இருக்கிறது உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க கோவமாயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் உன்னோட அப்பா அவங்க வந்து பிரேக் வேற கட் பண்ணியிருக்காரு. ஸோ வந்துட்டு அவங்க ஆக்சிடென்ட் ஆகிறப்ப என்னோட அம்மா காருமே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ இதில் யார் குற்றவாளி, உன்னோட அப்பா தானே, அதனால தான் அந்த ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ சந்தோஷமா இருப்பேனா, அப்படிலாம் நான் இருக்க விடமானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து அவள் அட்டாக் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் 1 இயர் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட கம்பெனி பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு போல. அப்போ நம்ம ஹீரோ அதுக்கு எல்லாம் காரணம் என்னோட ஒய்ஃப் தான், இவ என்னோட பார்ட்னரும் கூடன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு அவகிட்ட திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே ப்ரொப்போஸ் பண்ணதுமே ஹீரோயின்மே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. 2 பேருமே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.